எனக்குமே இவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் முன்னாடி சொல்லிக்கல. ஏன் நீங்க அவர்ட்ட சொல்லல? அவங்களோட வீட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு தயக்கம் இருந்துச்சு. யாருமே இல்ல. என்ன கொண்டு வர போகுது இந்த பொண்ணு. இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ற? இந்த ஆயுத பூஜை வருது, தீபாவளி வருது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு யோசனை இருந்தது. இவங்க ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் உங்கள்ட்ட சொல்லலாம்னு நினைக்கும் போது இவங்களே என்கிட்ட கேட்டுட்டாங்க. மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? கேட்டதுக்கு அப்புறம் அப்பாடா அப்படின்ட்டு இருந்தது. இது நமக்கு நடக்குமா அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். அந்த 2 நாளும் சின்ராஷ கையிலேயே பிடிக்க முடியாது. பார்க்கும் போதுல எனக்கு தோணும் இந்த மாதிரி ஒரு மனுஷன் நமக்கு கிடைப்பாரான்னு நான் யார் தெரியுமா? எப்பயுமே வேண்டிக்கிட்டே இருப்பேன். ஆனா அவர் என்னையே கல்யாணம் பண்ணுவாருன்னு எனக்கே தெரியாது. அவனுதானே நம்ம புதுசா வேலைக்கு செஞ்சிருக்க. அப்பா செஞ்சீங்க, இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னாதான். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல. ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருமணத்துக்கு பிறகு நடந்த எந்த ஒரு சின்ன விஷயம் எனக்கு இது வாழ்க்கையில் நடக்குது காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. வீடுதான் அது. ஒரு மனுஷனுக்கு தியாக உணர்வுகள் இருக்க வேண்டியதுதான். ஆனா மொத்தம் என்னோட பெரிய சந்தோஷம். ஏன்னா எனக்குன்னு எடுத்த நாள் முதல் இந்த நாள் ஒரு வீடுல நான் எப்படி யோசிக்கிறேனோ அதே மாதிரி எல்லாமே இருந்து அங்க நான் வாழணும்ன்றது என்னோட ரொம்ப நாள் நமக்கு அமைஞ்ச வாழ்க்கை இதுதான் ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது. வேற வழி. திருமணத்துல நான் மட்டும்தான் சார் இந்த பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து. எங்க ஹஸ்பண்ட் ஒரு சர்ச்சில் தான் நடந்துச்சு. சர்ச்சு ஃபுல்லா நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஆனா பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து நான் ஒருத்தி தான் அங்க இருந்தேன். அது வந்து எனக்கு அப்பதான் நான் நினைச்சு பார்த்துக்கிட்டேன். எனக்கு அப்போ கல்யாணம் நடக்கும்போது எனக்கு அழுகதான் வந்துச்சு. ஏன்னா நான் மட்டும் நிக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகுதா அப்படின்ற ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல எனக்கு. அந்த சமயத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஒரு 2017 இறந்துட்டார். ஹோட்டலில் மாஸ்டர், பரோட்டா மாஸ்டர், திருநெல்வேலி பெரிய ஹோட்டலில் வேலை பார்த்தாங்க. திடீர்னு இறப்பு. வேலை பார்த்துக்கிட்டு இருக்குமே இறந்துட்டாங்க. எங்கள் குடும்பம் கைவிடப்பட்ட நிலைமை. சொந்த பந்தம் யாரும் கரம் கொடுக்கல. ஒரே ஒரு சொந்தம் மட்டும்தான், எங்கள் மாமா மட்டும்தான். மற்றபடி யாரும் கரம் கொடுக்கல. யாரும் எங்களை ஏறிட்டு பார்க்கல. வீடு வாசல் நல்லா கிடையாது. ஏதோ இருக்கிறதுக்கு சின்ன ஒரு பழைய வீடு மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கு எல்லா செலவுமே கிடைச்சிது. ஒரு 12 வயசுல குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்து திடீர்னு ஒரு நாள் அந்த குடும்பம் எனக்கு வந்து இல்லை. அண்ணன் 2 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து நீச்சல் பழக போய் இறந்துட்டாங்க. அம்மாவும் மனநிலை பாதிக்கப்பட்டாங்க ரொம்ப. அப்பாவும் எங்கே போனாருன்னே தெரியல. என்னால் அந்த வயசுல வந்து வேலைக்கு போய் அம்மாவை ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு போக முடியல. ஒரு வயிறு ரொம்ப சோறு கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது. அப்போ வந்து ஒரு அடாப்ட் பண்ணாங்க என்ன ஹாஸ்டல்ல இருந்து. நல்லா படிக்க வச்சாங்க. அப்போ தான் எங்கள் வீட்டுக்கார் வந்தார். வந்து எல்லா தேவைகளையும் நிறைவேற்றினாங்க ஆசிரமத்தில் எனக்கு. இருந்தாலுமே அந்த ஒரு தனியாக இருக்கிறன்ற ஒரு ஃபீல் மட்டும் என் மனசில் இருக்கும். ஒரு நிலவை பார்த்தா கூட எனக்கு எங்கள் அம்மா முகம் வந்து ஞாபகம் வந்து எனக்கு அழுக வந்துடும். இன்றைக்கி 2 குழந்தைங்க இருக்காங்க எனக்கு. பொண்ணு 1 பையன் 1. பொண்ணு 10வது படிக்கிறா, பையன் 8வது படிக்கிறான். என் குடும்பத்தை நான் இழந்திருந்தாலும் இன்னைக்கு நான் ஒரு குடும்பத்தை வந்து உருவாக்கி இருக்கிறேன். அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நான் இழந்ததை வந்து திரும்பவும் வந்து பிடிச்சிட்டேன் அந்த வாழ்க்கையை நான்.